நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் பென்ஷன் உயர்வு 9,000 ரூபாய், ஓய்வூதியம் 15,000 ரூபாய், ஹாப்பி நியூஸ், என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அறிவிப்புகளின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷனர்களுக்கு 9,000 ரூபாய் பென்ஷன் உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறக்கூடிய பென்ஷனர்கள் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா முடியும் டேரெக்டாக கிடைக்கும். பென்ஷன் பெறும் தங்களது ஓய்வூதியர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது கூடுதல் ஓய்வூதியம், அதிக பென்ஷன் வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் இந்த சலுகைகளை பெறுவதற்கு நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள கூடுதல் 9,000 ரூபாய் ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்கும், இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் பயன்பெற முடியும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியத்தை 15,000 ரூபாயாக உயர்த்தி பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகாரில் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் 6,000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் இனி கூடுதலாக 9,000 உயர்த்தப்பட்டு 15,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியத்தை 15,000 ரூபாயாக உயர்த்தி மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். பீகார் பத்திரகார் சம்மன் பென்ஷன் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தகுதியான பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இதுநாள் வரை வழங்கப்பட்ட 6,000 ரூபாயுடன் கூடுதலாக 9,000 ரூபாய் சேர்த்து இனி 15,000 ரூபாயாக ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பீகார் பத்திரகார் சம்மான் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரூபாய் 6,000ற்கு பதிலாக 15,000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர்கள் ஜனநாயகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். அவர்கள் ஜனநாயகத்தின் 4வது தூண் மற்றும் சமூக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளனர். பத்திரிகையாளர்கள் தங்கள் பணியை பாரபட்சமின்றி செய்யவும் ஓய்வுக்கு பிறகு கண்ணியத்துடன் வாழவும் ஆரம்பத்திலிருந்தே அவர்களின் வசதியை நாங்கள் கவனித்து வருகிறோம் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். அதே பதிவில், இத்திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற்று வரும் பத்திரிகையாளர்கள் உயிரிழந்துவிட்டால் அவரது மனைவிக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 3,000 என்ற உதவித்தொகைக்கு பதிலாக ரூபாய் 10,000 வழங்கவும் அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்களை கருத்தில் கொண்டு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பல நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறார். முன்னதாக வீட்டு பயன்பாட்டிற்கான முதல் 125 யூனிட் மின்சாரத்திற்கு இனி கட்டணமே வசூலிக்கப்படாது என அண்மையில் அறிவித்தார். இலவச மின்சாரத்தில் நிதி தாக்கத்தை குறைக்க வீட்டின் கூரை மீது பொருத்தப்படும் சூரிய மின் தகடுகள் மற்றும் தொடர்புடைய உபகரணங்களுக்கு மத்திய அரசு உதவியுடன் 50% மானியம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.